2026 ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டுங்க. மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து உங்களுக்கு 360 பேக் பிடிக்குங்க. ஒரு பேகு 320 ரூபா. இப்போ டோட்டலாக உங்களுக்கு 1,15,200 அடுத்தது இரும்புங்க. ஸ்டீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,800 கிலோ பிடிக்குங்க. பார்த்திங்கன்னா கிலோ 70 ரூபா போட்டாலும் 1,96,000 வருங்க. அடுத்து பிரிக்ஸுங்க. கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 11,000 கல் பிடிக்குங்க. ஒரு 11 டன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல் 11 ரூபா. அப்போ 1,21,000 எம்சண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 யூனிட்டுங்க. ஒரு யூனிட் 5,500 அப்போ 77,000 ஆச்சுங்க. பீசண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 யூனிட்டுங்க. ஒரு யூனிட் 6,500 டோட்டலாக உங்களுக்கு 52,000 ஆச்சுங்க. 20 mm அக்ரிகேட்டுங்க. 12 யூனிட்டுங்க. ஒரு யூனிட் 4,500 12 யூனிட் கணக்கு போட்டுங்க. 54,000. 40 mm அக்ரிகேட்டுங்க. 5 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட்டு 4,500 22,500 ஆச்சுங்க. கிராவலுங்க. 18 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் 3,000 அப்போ டோட்டலாக 54,000 ஆச்சுங்க. டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கு ஒரு வேஸ்டேஜெலாம் சேர்த்து மொத்தம் 700 ஸ்கொயர் ஃபீட்டுங்களா, அதெல்லாம் சேர்த்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 75 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா டைல்ஸு 60,000 ஆச்சுங்க. அதே வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு 45 ரூபான்னு போட்டாலுங்க உங்களுக்கு ஒரு 18,000 வந்துடுங்க. கிரானைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபான்னு போட்டாலும் 30,000 வந்துடுங்க. அடுத்தது வுட் மெட்டீரியல்ஸுங்க. வுட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ப்ளஸ் ஃப்ரேமு ஒரு 40,000 வந்துடுங்க. அடுத்து மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 வந்துடுங்க. அடுத்து பெட்ரூம் ப்ளஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 வந்துடுங்க. அதர் விண்டோஸ் மற்ற விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ ஒரு 25,000 வந்துடுங்க. ஒரு 3,000 வருங்க. அடுத்து வென்டிலேட்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 2,000 வந்துடுங்க. அடுத்து பெயிண்டிங்கு மெட்டீரியல்ஸு ஒரு 75,000 வந்துடுங்க. பெயிண்டிங் மெட்டீரியல்ஸு. அடுத்து ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு ஒரு 50,000 வந்துடுங்க. எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தாங்க. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75,000 வந்துடுங்க. டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,04,700 அடுத்தது லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் ஒரு 400 ரூபா போடுங்க. 2,80,000 வந்துடுங்க. அடுத்து டைல்ஸோட லேபர் ஃப்ளோரிங்கு வாலுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா போடுங்க. 24,000 ஆச்சுங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ப்ளம்பிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 ரூபான்னு போடுங்க. ஒரு 52,500 வந்துடுங்க. அடுத்தது பெயிண்டருக்கு ஒரு 30,000, கார்பெண்டருக்கு ஒரு 20,000. அதர் மெட்டீரியல் காஸ்ட்டு மிஸ்லேனியஸ் காஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 போட்டுங்க. டோட்டல் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,38,500 வருங்க.
4,38,500 டோட்டல் காஸ்ட்டு ஃபார் 700 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 11,04,700 ப்ளஸ் ஒரு 4,38,500 சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 15,43,200 வருங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க. செப்டிக் டேங்க்கு ப்ளஸ் சம்ப் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்குங்க. ஒரு 1,00,000 ரூபா வந்துடுங்க. அடுத்து காம்பவுண்ட் வாலு உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி காம்பவுண்ட் வாலுங்க ஒரு 80,000 வந்துடுங்க. அப்ரூவல் காஸ்ட்டு ஒரு 40,000 ரூபாய்ங்க. ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஒரு 20,000 வந்துடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்குங்க. உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க லேபரு டிமாண்ட் எப்படி பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் காஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த 5,43,200 ரூபாய்ங்க. ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு சேர்த்துனீங்கன்னா கட் பண்ணி பக்கத்தில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2,40,000 ரூபாய்ங்க. மொத்தம் இந்த 5,43,200 ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு சேர்த்திங்கன்னா 2,40,000 சேர்த்துனீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 17 லட்சம் வருங்க. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு 17 லட்சத்துலேருந்து ஒரு 18 லட்சங்க டோட்டலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேங்க. உங்கள் இடத்துக்கு தேவையான ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி வருங்க. நன்றி, வணக்கம்.